வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உன்னை கீழே தள்ளல, என் பேரு சாமி துறை இல்லடா. நிறுத்துங்க, தயவு செஞ்சு எல்லாரும் நிறுத்துங்க. நிறுத்துறேன், வாடாங்க வா. சமிதுர, தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா. அன்னத்துக்கு நான் அன்புலையும் பாசத்திலையும் தான் பொங்கல் சீர் கொடுத்தேன். அது உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா அதுக்காக நான் உன் காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. என்ன காரியம் பண்ற? உண்மையான பாசத்துக்கு எவனா மன்னிப்பு கேட்பானா? அவன் ஒரு மனசாட்சி இல்லாத மிருகம். அவன் காலில் போய் விழுற வாய்ந்த பக்கம். ஆமா சித்தப்பா, உண்மையிலேயே மாமா சொன்னது கரெக்ட் தான். இந்த மிருகத்துக்கிட்ட நீங்க ஏன் மன்னிப்பு கேட்கணும்? எந்த புருஷனும் தம் பொண்டாட்டிய பத்தி சொல்லக்கூடாத வார்த்தைய சொல்லி, எந்த பொண்ணும் தம் அம்மாவை பத்தி கேட்க கூடாத வார்த்தைய நீ என்ன கேட்க வச்சிட்டல. இப்ப நான் சொல்றேன், என் வயிறு எரிஞ்சு சொல்றேன். இதுக்கு முன்னாடி நீ என்ன எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்க, அவமானப்படுத்திருக்க, அழ வச்சிருக்க. அப்ப கூட நீ திருந்தி நல்லபடியா வாழணும் தான் நான் நினைச்சிருக்கேனே தவிர வேற எதையும் மனசால கூட நினைச்சதில்ல. ஆனா இப்ப சொல்றேன், நீ நல்லா இருக்க மாட்ட, நல்லாவே இருக்க மாட்ட. அடி பாவி, பெத்த அப்பாவுக்கே சாபம் கொடுக்கறியே, நீ தாண்டி நல்லா இருக்க மாட்ட. பெத்த அப்பாவா? யாரு பெத்த அப்பா? என்ன பெத்த அப்பா எப்பவோ செத்துட்டாரு. அடியே, இப்ப சாமித்துறை என்ன தப்பா சொல்லிட்டாரு? பெத்த தகப்பன் குத்துக்கல்ல மாதிரி இருக்கும்போது இன்னொருத்தன் வந்து பொண்ணுக்கு சீர் செஞ்சா எல்லாரும் கேட்கதான் செய்வாங்க. யாரோ வந்து முறை செஞ்சுட்டு நாங்க எங்க இஷ்டப்படி செய்யறோம்னு சொன்னா அது எப்படி நியாயமாகும்? வாத்தியாரே, உங்க வீட்டு அம்மா கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. கண்ணு மண்ணு தெரியாம இழுத்து போட்டு அடிச்சிங்கல்ல, நீங்க பண்றது நியாயமா? திருடனோ குடிகாரனோ நல்லவனோ கெட்டவனோ பெத்த தகப்பன்னு ஒருத்தர் இருக்கிறப்போ இன்னொருத்தன் எப்படி சீர்கொண்டு வரலாம்? அவன் தான் கொடுத்தானா? அத கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம இவ எப்படி வாங்கலாம்? ஏன் அன்னைக்கு எவனோ ஊரா விட்டு பெத்த பொண்ணுக்கு தானே இவரு திடீர் தகப்பனாகி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உங்க புருஷன் பொங்கல் சீரை தூக்கிட்டு இங்கே வந்தாரு. அது உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? உனக்கு கமிஷனர் பொண்ணு ஸ்தானம்னா செல்லக்கிளி சித்தப்பா எனக்கு அப்பா ஸ்தானம். அடச்சி, இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? எங்க இருந்தோ வந்தவள பொண்ணுன்னு தூக்கி வச்சு கொண்டாடுற நீ வெக்கப்படாதப்போ நான் எதுக்கு வெக்கப்படணும்? நான் பெருமைதான் படுறேன். என் செல்லக்கிளி சித்தப்பா யாரோ எவரோ இல்ல, என் மாமாவோட நண்பர். சின்ன வயசுல இருந்தே என்ன தூக்கி வளர்த்தவரு. அவருக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. இப்படிதான் சொல்லுவ, வேற எப்படி சொல்லுவ? எவன் எது கொடுத்தாலும் பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்குற கேடு கட்டவ தானே நீ. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? சின்னதா இருங்க. சுமார் அண்ணா, நானும் என்ன இருந்தாலும் மாமா தானேன்னு பொறுத்து போனா இவர் பாட்டுக்கு வரமுறை எல்லாம் பேசிட்டு இருக்காரு. கோவப்படாதீங்க சின்னதா, நீங்களும் இப்படி கோவப்பட்டா நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சரவணனுக்கு சீரை கொண்டு வந்து என்ன அவமானப்படுத்துனீங்க? அதான் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா அதுக்காக
என் பொண்டாட்டியோ அப்பாவையோ நீங்க அவமானப்படுத்துறத என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. ஏய், இருக்க முடியாதுன்னா என்னடா பண்ணுவ? மாமா கையில அடி வாங்கினது பத்தாது, இன்னும் எல்லாரோட கையிலயும் அடி வாங்கணும்னு ஆசையா இருந்தா நீ இப்படியே பேசிட்டு இரு. என்ன உன்ன மாதிரி நினைச்சிட்டியா?